எல்லாரும் இங்க கொல்லுங்க. ஆனா இந்த வீட்டை விட்டு மாத்திரம் போகாதீங்க. அப்படின்னா எங்க அப்பா கிட்ட சொல்லி 1000 ரூபாய் கொடு. எனக்காக எங்க அப்பா இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாரு, எவ்வளவுதான் கடன் வாங்குவாரு. நீங்க கஷ்டப்பட வேண்டியதா? நான் சொல்லுங்க கேளுங்க. விட மாட்டேன். நான் யாரா இருந்த உனக்கு என்னடா? வேண்டாம். மாமனார் வீட்டு காசுக்காக பொண்டாட்டியை போட்டு மாடு மாதிரி அடிக்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு கைகால இல்ல, நினைச்சு சாப்பிட முடியாது. பொண்டாட்டியை வச்சு குழப்பம் எடுத்து பாக்குறியா? சோடா பல இந்த பொண்ணு அவ்வளவு கெஞ்சது கேட்க மாட்டேங்கிறியா? பேசாம பொண்ணை கூட்டிட்டு உள்ள போறா. இது எங்க குடும்ப விஷயம். அதை கேட்க நீ யாரா? என் வீட்டுக்குள்ள வந்து என் மாப்பிள்ளை அடிக்கிறதுக்கு என்ன தள்ளி உனக்கு? அப்ப நான் மதைய சேர்ந்து திட்டம் போட்டு என்ன அடிக்க அடியார கூட்டிட்டு வந்து இப்ப அவனை அடிக்கிற மாதிரி நாடகம் ஆடுறீங்க. அவரை அடியா அப்பா தண்டிச்சு வர்ற வேதனை தாங்க முடியாம மாப்பிள்ளைய கொஞ்சம் நேரத்தை வைக்கிறான்னு நான் தான் பணத்தை கொடுத்து கூட்டேன்ப்பா. யாரப்பா நீ? நான் எத்தனையோ பேரை பூட்டா கழட்டி இருக்கிறேன். ஒரே அடியில என்ன கழட்டி விட்டாரு. இவர் இருக்கும்போது என்னையாப்பா பணத்தை கொடுத்து கூட்டியா? அந்த வெக்கம் என்ன உனக்கு? வெக்கப்பட்டு என்னப்பா பண்றது? நான் பெற்றிருக்கிறது பொண்ணாச்சே. வெள்ள பெற்றுட்டா பெற்றதோட கையா போயிடுச்சான். அதை வளர்த்து ஆராய்ச்சி ஒருத்தன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்தா ஞானவரம் உள்ளவரும் துணையா என்ன அழிச்சப்பா. உடம்புல இவ்வளவு பலத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை ஒரு பிடி பிடிச்சு விட்டா என்ன சரியா போகுது? பைத்தியக்காரா, என் மாப்பிள்ளைய அடிச்சு அடக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் போதும். அதுக்கப்புறம் அழகில் பூராவும் என் பொண்ணு அவர்கிட்ட அடி வாங்கி தாங்கினப்பா. அதனாலதான் நான் எதுவுமே கண்டுக்காத கை கட்டி கூறி கூறி போய் நிற்கிறேன். என்ன கத்துட்டா தகப்ப தலைமுறைக்கு நடக்கவே முடியாதா? கூலி கைகட்டி நிற்க வேண்டியதானா? என் நிலைமை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கேள்வி நீ கேட்கிற? ஓஹோ, உனக்கு பொண்ணே இல்லையா? இல்ல, அதான் இப்படி கேட்கிற. இப்ப முன்னால தட்டிக்கிட்டு அடியாளுக்கு வந்திருக்கிறியே. ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் இந்த தொழிலை விட்டுட்டு கையால் ஆகாம கடைக்கு கடை உட்கார்ந்துகிட்டு நீ கையேந்தி காது கேட்கிற. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கு. இனிமே உங்க பொண்ணை நல்லபடியா வச்சுப்பேன். மாப்பிள்ளை சுந்தரா, என்னப்பா வந்ததுல இருந்து ஒரே யோசனையில இருக்க. சிந்தனை கிடைச்சிட்டு சீட்டை கிடைச்சு போடு. மூணாவது இருக்கால 2 நாளைக்கு முன்ன தர்மாசுர கூட்டி வந்து காமிச்சேன். கையா போயிடுச்சான். அதை வளர்த்து ஆராய்ச்சி ஒருத்தன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்தா ஞானவரம் உள்ளவரும் துணையா திருத்து போயிடும். நீங்களும் விளையாடுங்கப்பா. நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா என் பொண்டாட்டி வாய் வைரமா இருந்தா நானும் வீட்டை விட்டு வந்து 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. என்னாச்சு ஏதாச்சும் பார்த்து வந்துடுறேன். வராமச்சு போகலாம். நான் வரமாட்டேன். வீட்டுக்கு வந்தா அம்மா அடிப்பாங்க. சரி, நீங்க நான் போயிட்டு வந்துடுறேன். வருவோம். குழந்தை பிறந்தாச்சு. என்ன குழந்தை? பெண் குழந்தைங்க. வந்து பாருங்க, குழந்தை வந்து பாருங்க. லட்சுமி கடவுள் எவ்வளவு லட்சுமி மரத்தில் பாருங்க. எத்தோட சரியா போயிடுச்சா? அதை வளர்த்து ஆராய்ச்சி ஒருத்தன் கையில ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அது கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறத பார்த்தா யாரவரம் உள்ளவரும் ஒண்ணுனா திருத்து போயிடுவான். பாக்குறீங்களே, ஆண் குழந்தையா இருந்தா அதை தாண்டி செஞ்சிருப்பேன். இது பொண்ணு அப்படின்னா அப்படி சொல்லாதீங்க. இத பாருங்க, மத்திய இருக்கீங்க. ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தைன்னு பாட்டு சொல்லிச்சு. இது அதிர்ஷ்ட குழந்தை இல்லடி, யானையா இருக்கிற என்ன பூனையா ஆக்க போற பொம்பளை கண்டனி. நிகழில் நெஞ்ச நிமித்தி ஆகாயத்தை பார்த்தபடி ஆணவத்தோடு நடக்கிறது சொல்றோம். நாளைக்கு கூலி குறுகி பூமியை பார்த்து நடக்க போறான்னா அது காரணம் இந்த பொட்ட பொண்ணுதாண்டி. நினைக்கிறது தப்படா? அப்பனோட வாழ்க்கையை குப்பமே ஆக்குறது பொண்ணுதாங்க உண்மையை இப்ப நான் கண்ணால பார்த்து போறேன். ஏதோ ஒரு குடும்பத்துல
அப்படி நடந்துச்சுங்க. பெண் குழந்தைங்க பிறக்கிற வீடெல்லாம் குப்பை மேடா போயிடுன்னு சொன்னா எப்படிங்க? பெண் பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறத இந்த ஊர்ல நான் உங்களுக்கு காட்டுவேன். பெண் இல்லைங்கிற ஏக்கத்துல எத்தனையோ பேர் பையனை பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி அழகு பாக்குறாங்க. பெண் இல்லைன்னா உலகமே இல்லைங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், வெள்ளிக்கிழமை அதுவுமா சூரியனோட சேர்ந்து பிறந்திருக்கிற இந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை கோபுர உச்சியில கொண்டு போய் வச்சு நாம கொடிகட்டி வாழும்படியா செய்யல. அப்புறம் நீங்க பாருங்க, வளர்ந்து ஆளா ஜீவத்திற்கு வாழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் என் ஜீவத்தின் புகையை சாக்கிடம் தள்ளி என்ன சந்தில நிறுத்தி வைக்க போகுது. ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த நிலைமை உங்களுக்கு வராது. அப்படி நீங்க நினைச்சா அதுக்கு காரணம் ஏன் புள்ள நிறுத்திட்டு போனீங்களே அந்த பயணம் ஆயிடும். 1000 தப்பு பண்ணாலும் அவன் ஆம்பளை செஞ்ச முடியும். அவனால எனக்கு ஒரு நாள் தரக்கூடிய வராது. ஒண்ணு தெரியாது, உங்களை குடும்பத்தை அழிக்கப்படும். பக்கத்து பாலத்தடியில இந்த குழந்தை தனியா கடந்து அழுதுட்டு இருந்துச்சு. யாராவது இருக்காங்களான்னு கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் காலம் இங்க கொண்டு வந்துட்டேன். வழி இல்லைன்னு கொண்டாந்து வர்றாங்க, வழியில கிடைச்சதுன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் வளர்க்க வேண்டியது இந்த கடமை. உங்க விலாசம் தேவை. இருங்க, குறிப்பு புத்தகம் கொண்டு வர்றேன். சொல்லாம ஒண்ணு வச்சுட்டு போயிட்டாரா? அப்பா, நீ அவர் சொந்த குழந்தைதான். இது உங்க அப்பாவுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா எங்களுக்கெல்லாம் பழகி போன பழசு. வணக்கம். வணக்கம். அம்மா, நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். ஒரு வாரத்துல பிறந்த குழந்தையா எனக்கு ஒண்ணு வேணும். எத்தனையோ அனாதை விடுதலை கேட்டு பார்த்து கிடைக்கல. கடைசியா இங்க வந்தேன். இதோ இந்த ஒரு குழந்தை இருக்கு. அம்மா, இந்த அனாதை விடுதிக்கு எவ்வளவு நண்பரை வேணும்னாலும் தரேன். இந்த குழந்தையை கொடுத்து என் குடும்பத்தை காப்பாத்துங்கம்மா. நல்லதையா, இப்பதான் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து வச்சுட்டு சொல்லாம போயிட்டாரு. உங்க விலாசத்தை குறிச்சு வச்சுட்டு நீங்களே எடுத்துக்கிட்டு போங்க. நல்லதும்மா. லட்சுமி இருக்க லட்சுமி லட்சுமி நான் இருக்கேன் பாரு. லட்சுமி, என்ன மயக்கம் தெரியலையா டாக்டர்? டாக்டர், வர வழியில ஒரு பொண்ணு என் காரில் மோதி மயக்கம் ஆயிட்டா. கீழே ரூம்ல படுக்க வச்சிருக்கேன். முதல்ல அவரை தெரிஞ்சு இப்பயும் கவனிக்கிறேன். என்ன டாக்டர்? அடிப்பட்டு அதிர்ச்சி ஏற்பட்டு உணவாகிறதுக்கு நான் ஒரு வாரம் 10 நாள் ஆகல. டாக்டர், ஒன்னும் கவலைப்படாது, எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இதே தள்ளு. நல்லது டாக்டர். அண்ணா மயக்கம் நோக்கிட்டாங்க. பெண் குழந்தை பக்கத்துல தான் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் பிழைக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லாதே, உனக்கு ஒண்ணும் வராது. எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்துட்டு உனக்காக நான் எதையும் செய்ய தயார். சொல்லு. என் பெண்களோட வாழ்வை கருதி நீங்க இன்னொரு கல்வியும் பழிக்க கூடாது. லட்சுமி, என்ன அப்படி சொல்லிட்டேன்? என்ன உங்களுக்கு தெரியாது? அந்த மாதிரி எண்ணத்துக்கே எனக்கு இடம் கிடையாது. ஏன் இப்படி சொல்றேன்? நான் உச்சியும் இருக்க மாட்டேன். லட்சுமி, இதை பாருங்க, இந்த அறிவுக்கும் ஆசைக்கும் பாத்திரமான என்ன இது சொல்லி பிறந்துதான் சாதிச்சுட்டேன்னு நினைச்சு அதை வெறுத்து ஒதுக்கிறாங்க. கண்ணும் கருத்துமா வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆத்மா சாந்தி அடையும். செய்வீங்களா? லட்சுமி, என்னுடைய இந்த வார்த்தைகளை என் வாழ்க்கையின் வேத வாக்கியமாக நினைச்சு நிறைவேற்றுவேன். இது சத்தியம் லட்சுமி, சத்தியம். லட்சுமி,
இருக்கு. நீ கோயில போட்டுட்டு போனதா கோயில கோயில நான் பின்னாடி வேணா வந்தா அப்ப இது இல்லையா? அப்பா தங்கச்சி பாப்பா தெரிஞ்சுச்சாப்பா? ஆமாடா. சொல்லுங்க கோயில என்ன போட்டு அந்த கம்பெனி ஏன் கேட்கறது? வீடு கத்தி விரைச்சு போச்சு, அப்படியே உயிரும் போயிடுச்சு. தெரிஞ்சாலும் கொஞ்சம் உயிர் போயிடணும். அதனாலதான் கிளம்பி செத்த குழந்தைய கொண்டு வர வேண்டாம்னு அங்கேயே புதைச்சிட்டேன். ஏன்பா தங்கச்சி தூக்கிட்டு எங்க போச்சு? அதான்டா அந்த ஆத்தாங்கிற ஓரத்துல இப்போ உன்னை கிளப்ல விட்டுட்டு போனதுல அதுக்கப்புறம் போப்பா நான் தங்கச்சி பார்க்கவே இல்லை. உன்கிட்ட காப்பின் தாண்டா கொண்டு வந்தேன், வழியிலேயே செத்து போச்சு. நான் என்ன செய்யறது? பேசிட்டு இருக்கிற உன் பையன் தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன். கிளம்பி சொன்னமாவே உனக்கு தெரியாதா? நான் என்னவா உதச்சாலும் வாங்கிக்குவானே தவிர என்ன புரிஞ்சு ஒரு நாளும் இருக்க மாட்டான். உடம்பே எழுதிட்டு போயிட்டேன் என்ற கோபத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போய் உட்கார்ந்து இருக்கா, கோபம் தெரிஞ்சா தன்னால வந்தான்.